இந்த நாளிலிருந்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த புஸ்தகத்தினுடைய முன்னுரையான சில காரியத்தையும் முதல் 5 வசனத்திலிருந்து நமக்கு இருக்கிற நேரத்திற்கு ஏற்றாற் போல அவசியமான சில காரியங்களையும் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வில்லியம் பார்க்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத வல்லுநர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம், நடவடிக்கைகள் புஸ்தகம் வேதாகமத்தில் இல்லாவிட்டால் அதை நம்முடைய கற்பனையிலே கூட யோசித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் யோவான் எழுதின அந்த நற்செய்தி புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முடிவடைகிறது. அதற்கு பின்பதாக ரோம சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். இதற்கு நடுவிலே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் தான் கிட்டத்தட்ட 30 to 38 ஆண்டுகள் சபையினுடைய சரித்திரத்தை ஒரு பாலமாக இருந்து நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை அந்த புஸ்தகம் நமக்கு இல்லாவிட்டால் பவுல் யார் என்று தெரியாது. எருசலேமிலே எப்படி சபை உருவானது என்று தெரியாது. எருசலேமில் இருந்த அந்த சபை, ஒருவேளை சபை உருவான பின்பு அது எப்படி மற்ற இடங்களுக்கு படர்ந்து சென்றது என்று நமக்கு தெரியாது. ஆகவே வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். இதனுடைய முன்னுரையாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது யாருக்கு எழுதப்பட்டது என்பது. அதை குறித்து ஒரு 5 கருத்துக்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதுல தியோபிலஸ், தேயோபிலு அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் போடப்பட்டது. அப்படின்னு சொன்னா கடவுளால் நேசிக்கப்படுகிறவர் அல்லது கடவுளின் நண்பர் என்கிற அர்த்தமுடையது. ஒருவேளை அது தியோபிலு என்கிற ஒரு நபருக்காக எழுதப்பட்டதா அல்லது உலகமெங்கிலும் இருக்கிற அவரால் நேசிக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அது எழுதப்பட்டதா என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் அந்த தியோபிலுவுக்கு அடைமொழியாக பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை மோஸ்ட் ஹானரபிள், மோஸ்ட் எக்ஸலன்ட். நமக்கு தமிழ் வேதாகமத்தில் எப்படி இருக்குது? மகா கனம் பொருந்திய. நம்ம ஊர்ல இருக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கு மாண்பு மிகு அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா? மாண்பு மிகு. அதே மாதிரி இங்க தெயோபிலு அப்படிங்கிற அந்த நபருக்கு முன்பதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற அடைமொழி இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல மோஸ்ட் ஹானரபிள்னு போட்டிருக்கு, இன்னொன்றுல மோஸ்ட் எக்ஸலன்ட்னு போட்டிருக்கு, தமிழ்ல மகா கனம் பொருந்திய. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய பதவிகள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறிதான். ஆகவே இது உலகமெங்கிலும் இருக்கிற பசுத்தவான்களுக்காக எழுதப்பட்டிருக்கலாம். நாம் எல்லாரும் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள், நாம் எல்லாரும் தேவனுடைய சிநேகிதர்கள் என்று வேதம் சொல்கிறபடி இது தேவனுடைய சபைக்காக எழுதப்பட்டது என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள். இரண்டாவது, இந்த தியோபிலஸ் என்பவர் அந்தியோகியா என்கிற பட்டணத்தில் ஒரு செல்வந்தராக, அதே நேரத்தில் தேவனை அறிந்தவராக, தேவனுடைய ஊழியர்களுக்கு மிகவும் உதாரத்துவமான உதவிகளை செய்யக்கூடிய
ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு இணைந்த பரிசுத்தவான்களும் மிஷனரி பயணங்களுக்காக புறப்பட்டு போகிற போது இந்த தியோபிலு ஏதோ ஒரு விதத்தில் பெரிய ஒரு உதவியை செய்திருக்க வேண்டும். ஆகவே தாங்கள் செய்கிற ஊழியம் இன்னது என்பதை அவருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று வேறொரு கருத்தும் இருக்கிறது. மூன்றாவது, 37வது வருஷத்திலிருந்து 41வது வருஷம் வரைக்கும் எருசலேம்ல தியோபிலஸ் ஃபென் அனானாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பிரதான ஆசாரியனாக இருந்தான். அவன் அன்னா காய்வா என்பவருடைய உறவினர். அவனுடைய பெயரும் தியோபிலஸ் தான். அதனால அந்த பிரதான ஆசாரியனாகிய தியோபிலஸுக்கு தான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அநேகர் நம்புகிறார்கள். அநேகர் அதைத்தான் போதிக்கிறார்கள். இது மூன்றாவது காரியம். நான்காவது, அந்த தியோபிலஸ் அல்ல, அதுக்கு பிறகு ஒரு தியோபிலஸ் இருந்தார், பிரதான ஆசாரியன். அவர் பேரு மத்தியாஸ் பென் தியோபிலஸ் என்பது. அவருடைய காலம் 65 66 வரை, அதாவது தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பதாக பிரதான ஆசாரியனாக இருந்த தியோபிலஸ். அவருக்காகத்தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று வேறு ஒரு சாராரும் இதை குறித்து குறிப்பிடுகிறார்கள். இது நான்காவது. ஐந்தாவது, ரோமாபுரியிலே ஒரு அட்வொகேட்டாக, ஒரு வழக்கறிஞராக இருந்தவர் தான் இந்த தியோபிலஸ். அவர்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வழக்குகளை எல்லாம் முன்னின்று நடத்தினவர். அவருக்கு தேவனுடைய சபையின் காரியங்கள் முழுவதுமாக தெரிந்தால் அவர் ரோமாவுடைய அரசாங்கத்திலே அவர் வழக்காடுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக அந்த குழுவில் இருந்த லூக்கா இந்த நிருபத்தை, இந்த புத்தகத்தை எழுதினதாகவும் ஐந்தாவதாக ஒரு கருத்து இருக்கிறது. இப்படி இந்த புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை குறித்து 5 காரியங்கள் இருக்கிறது. யாருக்கு எழுதப்பட்டது என்பதிலே 4 ஒருவேளை நமக்கு பொருந்துதோ, நமக்கு சரியா இருக்குதோ தெரியல. நான் முதல்ல சொன்ன பாயிண்ட், தேவனுடைய சிநேகிதர்களாக இருக்கிறவர்கள், அவருடைய அன்பை பெற்றவர்களாகிய தேவனுடைய சபைக்கு தேவன் நம்மளை அட்ரஸ் பண்ணும்போது எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னா, மகா கனம் பொருந்திய தியோபிலுவே, தேவனால் நேசிக்கப்படுகிற தேவனுடைய சபையை இந்த உலகம் அற்பமாக நினைக்கலாம். ஆனால் வேதம் எப்படி அடைமொழி கொடுக்கிறது பாருங்கள், மோஸ்ட் ஹானரபிள். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மகா கனம் பொருந்திய. அல்லேலூயா. இது அரசியல் நாட்கள் இல்ல, யாரெல்லாமோ மாண்புமிகு போட்டுக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் அதெல்லாம் வேண்டாண்டா, நீ மகா கனம் பொருந்தியவன். அல்லேலூயா. தேவனுடைய சிநேகிதனாக, தேவனால் நேசிக்கப்படுகிறவனாக தேவன் நம்மை திருச்சபையில் வைத்திருக்கிறார். இது தேவன் நமக்கு காண்பித்த பெரிய கிருபை. அல்லேலூயா. இப்படி யாருக்கு எழுதப்பட்டது என்பதை குறித்து மாற்று கருத்துக்கள் இன்னமும் சில இருக்கிறது. இது மெஜாரிட்டியா இருக்கிறது. ஒரு 5 காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அவர் ரோமாபுரியில் இருக்கிற வழக்கறிஞராக இருக்க வேண்டும். 2, தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும். அல்லது அன்னா காய்வா என்பவருடைய உறவினனாகிய தியோபிலாக இருக்க வேண்டும். இதுதான் பிரமாண்மையாக நம்புகிறது. அடுத்தது, அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற ஒரு செல்வந்தர், தேவனுடைய சபையின் மக்களுக்கு அந்த நாட்களிலே மிஷனரி பணிகளுக்கு மிகவும் ஆதரவாக இருந்த ஒரு மனிதன் என்கிற கணக்கிலும் அவரை குறித்து சொல்கிறார்கள். எப்படியா இருந்தாலும் அந்த தியோபிலுக்கு எழுதப்பட்ட நிருபம் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய சபையின் சரித்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த புத்தகத்தை குறித்து ஒரு ஓரலா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அடுத்த பகுதிக்கு போகலாம். ஆங்கிலத்தில் தான் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இருக்கிற 28 அதிகாரத்துல
முதல் 12 அதிகாரங்கள் பேதுருவை மையமாக வைத்து எழுதியிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் பவுலை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இது எளிதாக நாம் புரிந்து கொள்வதற்கு. அந்த முதல் 12 அதிகாரத்துக்குள்ளேயும் சபை 2 அல்லது 3 இடங்களை மையமாக கொண்டு இருந்தது. ஒன்று எருசலேம், அடுத்தது யூதேயா, அடுத்தது சமாரியா. இது 12 அதிகாரங்களுக்குள்ள இருந்தது. இதற்கு பேதுரு தலைமைத்துவத்தில் இருக்கிறார். 13ஆம் அதிகாரத்திலிருந்து சபை அது புறவினத்தாருக்கு மத்தியிலே கடந்து போகிறது. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தலைமையேற்று நடத்துகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் பூமியுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதற்கு இந்த 28 அதிகாரத்திலும் சான்றுகள் அநேகம் எழுதப்பட்டிருக்கிறது. பவுலை முதல் முறையாக அங்கே அறிமுகப்படுத்தும் போது தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறவனாக அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனே புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற அப்போஸ்தலனாக மாறுகிறான். 3 மிஷனரி பிரயாணங்களும் 4வது ஒரு சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிற ஒரு குற்றவாளியாகவும் இந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, ஆதி சபை எப்படி உருவானது, அங்கே உருவாகும் போது எத்தனை பேர் இருந்தார்கள், அந்த சபை எப்படிப்பட்ட உபதேசங்களை கையாண்டது என்பதையெல்லாம் இந்த புத்தகத்திலே தான் நாம் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். இப்படி அப்போஸ்தலர்கள் புத்தகத்தினுடைய 30 அல்லது 38 ஆண்டுகளின் ஒரு வரலாறு நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். சந்தோஷம் தானே? இதுல கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சொல்றதெல்லாம் ரொம்ப எசன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அன்றைய காலகட்டத்தில் சபையில உலகத்துல 5 காரியங்கள் பிரதானமாக கருதப்பட்டது. ஒன்று, பேச்சு திறமை. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆடிட்டோரியத்தில் வருவாங்க, அவருடைய ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தையும் அங்கே சொல்லுவாங்க. அப்படித்தான் மார்ஸ் என்கிற மேடையை குறித்து கூட நாம் வாசிக்கிறோம். பேச்சு திறமை. 2வது, அறிவை தேடுவது, கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப எசென்சியலா இருந்துச்சு நமக்கு, இந்த நாட்களை காட்டிலும். 3வது, செல்வம், பணம். 4வது, பதவி. 5வது, ராணுவம், மிலிட்டரி. இந்த 5 காரியங்களும் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில், சபை விரிவடைந்த காலகட்டங்களில் பிரதானமாக இருந்தது. ஆனால் சபைக்குள் இந்த 5 காரியங்களும் இல்லவே இல்லை. எது இல்லை? பேச்சு திறமை இல்லை, கற்றுக்கொள்கிற காரியங்கள் இல்லை, செல்வம் இல்லை, பதவி இல்லை, ராணுவம் இல்லை. ஆனா இங்கே அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், சுவிசேஷகர்கள் இருந்தார்கள், மேய்ப்பர்கள் இருந்தார்கள், போதகர்கள் இருந்தார்கள். உலகத்தில் இல்லாத 5, ஆனால் சபைக்குள் இருந்த 5. இந்த 5 தான் சபை கட்டி எழுப்பப்பட்டது. அடுத்தது, இந்த புத்தகத்துக்குள்ள நம்ம சீஷர்கள் தான் யாரு, அவங்க எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் தான் நமக்கு மேனுவல். அடுத்தது, கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கும் மேனுவல் இதுதான். இன்னைக்கு நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கிறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு அறிமுகமாயிருக்கிற அநேகரை பார்த்துதான் கிறிஸ்தவம் என்றால் என்ன, அல்லது சீஷர்கள் என்றால் யார், கிறிஸ்தவர்கள் என்றால் யார் என்று நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் அங்கே அல்ல, இங்கே. அப்போஸ்தலர்கள் புத்தகம். கிறிஸ்துவின் சீஷன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் இந்த புத்தகத்திலே தான் இருக்கிறது. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற அமெரிக்கா தேசத்தின் பிரபலமான மறைந்து போன சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் ஒரு பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அப்படி அழைக்கப்பட்டிருந்த போது
அங்கே லோக்கல்ல இருந்த சில ஊழியர்கள் அதை ரொம்ப எதிர்த்தாங்க. எதுக்காக எதிர்த்தாங்கன்னா, அந்த பில்லி கிரஹாம் வந்தாருன்னா நம்ம இன்னைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிற மாடர்னான டிரெஸ்களை அவர் கண்டிப்பார், நவீனமான வாழ்க்கையை கண்டிப்பார், நவீனமாக மாறிக்கொண்டிருக்கிற சபையினுடைய இந்த வளர்ச்சியெல்லாம் அவர் கண்டிப்பார், சபைகளை எல்லாம் 50 வருஷத்துக்கு பின்னால போகணும்னு சொல்லுவாரு. அதனால தயவு செய்து பில்லி கிரஹாமை கூப்பிட வேண்டாம்னு சொல்லி அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம். இந்த செய்தியை பில்லி கிரஹாம் கிட்ட கொண்டு போறாங்க. ஐயா, எங்க ஊர்ல இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் பயப்படுறாங்க, நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுனா எங்க ஊர்ல இருக்கிற சபைகள்லாம் எத்தனை வருஷம் பின்னால போயிருமா? 50 வருஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க ரொம்ப மாடர்னா போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருந்த சபைக்கு இது ஒரு பெரிய அடியா மாறிடும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பில்லி கிரஹாம் கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரா, அவங்க தப்பா சொல்றாங்க, நான் 50 வருஷம் பின்னால கொண்டு போறதுக்கு வரல, நான் 2000 வருஷம் பின்னால கொண்டு போறதுக்கு வந்திருக்கேன். எத்தனை வருஷம் பின்னால கொண்டு போறதுக்கு? அப்போ தேவ சபை நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பது அல்ல, எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். எத்தனை பேர் இந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அந்த மாற்றத்திற்கு நீங்கள் உடன்பட போகிறீர்கள் என்பது இந்த புஸ்தகத்தை பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் கை தூக்கிடுவோம். ஏன்னா கை தூக்குறதுல நம்மள மாதிரி உலகத்திலே ஆள் இருக்காரு. என்ன கேட்டாலும் நம்ம உடனே கை தூக்கு. ஐயா வந்து கேட்டா, ஐயா எனக்கு ஓட்டு போடுறீங்களா? ஆமா, அவங்களுக்கு தான் ஓட்டு. இன்னொரு தாத்தா வந்து கேட்டா, ஆமா அவனுக்கு தான் ஓட்டு. அவனும் சொல்லிக்குவான், என்னடா எந்த ஆள் வந்தாலும் கூட்டம் சேருது. ஏன்னா நம்ம ஆளுகள் இப்ப நம்ப முடியுது. காலையில் ஒரு குடி பிடிச்சிட்டு போறான், சாயந்தரம் ஒரு குடி பிடிச்சிட்டு போறான். பிஷப்புகளே நம்ப முடியலையே. சரி போட்டோம். அதனால கையை தூக்குறதுல பிரயோஜனம் இல்லை. மாடனாவே நாங்க இருக்க விரும்புறோம், இப்படிதான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம இருக்க போறோமா? அல்லது சீசர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அப்படி நாங்க ஒரு 2000 வருஷத்துக்கு பின்னால போறோம் அப்படிங்கிற கூட்டத்தில் நம்ம இருக்க போறோமாங்கிறத காலம் நமக்கு காட்டி கொடுக்க போகிறது. கவனிங்கள், இதெல்லாம் நம்ம இந்த புஸ்தகத்தை குறித்து நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய காரியங்கள். அடுத்து ஆசிரியரை குறித்து. இதை எழுதினது யார்? அவர் எழுதும் போது தன்னுடைய பேரை போடல. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் தன்னுடைய அடையாளத்தோடு கூட அந்த பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும் போது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த புஸ்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்க, இந்த புஸ்தகத்தை யார் எழுதினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்தை குறித்தும் நிறைய பேர் வித்தியாசமான கருத்துக்களை சொல்கிறார்கள். லூக்கா தான் எழுதினாரு அப்படிங்கிறவங்க 61 இருந்து 63 வரைக்கும் சொல்கிறார்கள். இந்த புஸ்தகத்தை லூக்கா எழுதியிருந்தாருன்னா எந்த வருஷத்துல எழுதியிருக்கலாம்? இப்ப நான் உங்களுக்கு காட்டி இதுல பாத்தீங்கன்னா ஆத்தர் லூக், டேட் ரிட்டன் AD 61. இப்படி லூக்கா தான் எழுதினார்னு விசுவாசிக்கிறவங்க 61 இருந்து 63 எழுதியிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. இல்லப்பா இது லூக்கா தான் எழுதல, வேற யாரோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க 80 இருந்து 85 வரைக்கும் சொல்றாங்க. இப்படி இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்தை குறித்தும் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கிறது. முதல்ல சொன்னேன், யாருக்கு எழுதப்பட்டது என்பதிலேயும் என்ன இருக்குது? மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. எந்த வருஷத்துல எழுதினது அப்படிங்கிறதும் ஆத்தரை வச்சு மாறுது. நேற்றைய தினத்தில் இந்த பிரசங்கத்துக்காக தமிழ்ல ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கிறாரு அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தை குறித்து. உடனே நான் அதை வாங்கினேன். அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா 60 இருந்து 150க்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டம் என்று அவர் போட்டிருக்கிறார். எங்கிருந்து 60 இருந்து 100 அப்படி போட்டுட்டு சிரிக்கத்தான் செய்வீங்க, வேற வழி தெரியல அப்படின்னு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆனா நான் அப்படி சொல்லல.
ஒன்று லூக்காவாக இருந்தால் 61 இருந்து 63, லூக்கா இல்லை என்றால் 80 இருந்து 85. சரி, நம்ம எதையா நம்புறோம் அப்படின்னு சொன்னா நம்ம லூக்கா எழுதினதா தான் நம்ம விசுவாசம். ஏன்? லூக்கா முதலாவது தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வந்தோம்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியால். இங்க அவர் தெளிவா எழுதுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரங்களை எழுதுவதற்கு அநேகர் ஏற்படுத்தப்பட்டார்கள், அல்லது அநேகர் எழுதினார்கள். கண்ணார கண்டவர்கள் மாத்திரமல்ல, கண்ணார கண்டு மெய்யான சாட்சியாக எங்களுக்கு ஒப்புவித்தவர்கள். அப்படி இருக்கிற போது 3ஆம் வசனத்துல ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தினுடைய சரித்திரம் அநேகரால் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு வேதாகமத்தில் 4 புத்தகங்கள் இருக்கு. அதுல இந்த புத்தகத்தை எழுதின ஆக்கியோனும் யாருக்காக எழுதியிருக்கிறாரு? தெயோப்பிலு, மகாகனம் பொருந்திய தெயோப்பிலு. அப்படி எழுதும் போது கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலோடு இந்த முதல் சரித்திர புத்தகம் முடிவடைகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. திரும்பவும் தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணின. இந்த முதல் 2 வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நான் என்ன எழுதினேன் அப்படிங்கறத இந்த 2 வசனத்துல சொல்றார். என்ன எழுதினாராம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அவர் செய்ததும் உபதேசித்ததும் முதலாவது பிரபந்தம், முதலாவது புத்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, முதல் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். இப்போ 2வது நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2வது பிரபந்தத்தை குறித்து சொல்றார். இதுல இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா தான் எழுதினார் அப்படிங்கிறதுக்கு நேரடியாக நமக்கு இந்த 28 அதிகாரத்துக்குள்ளும் எந்த விதமான சான்றுகளும் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை எழுதுகிற அந்த மனிதன் சில இடங்களில் நாங்கள் அப்படிங்கிற பதத்தை யூஸ் பண்றார். என்ன இப்ப யூஸ் பண்றாரு? நாங்கள். சில இடத்துல வரும்போது நீங்கள் அப்படிங்கிற பதத்தை யூஸ் பண்றார். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலோடு பிரயாணம் பண்ணின ஒரு நபராகத்தான் அவர் இருக்க வேண்டும். யாராக இருக்க வேண்டும்? அப்படி பிரயாணம் பண்ணின ஒரு மனிதன் சில நேரங்களில் சில இடங்களில் தங்கிவிட்டார், சில இடங்களில் பவுல் மாத்திரம் பிரயாணப்பட்டு போனார். அந்த அடிப்படையிலே பவுலோடு பிரயாணம் பண்ணின ஏதோ ஒரு நபர் தான் இந்த புத்தகத்தை என்ன செஞ்சிருக்க வேண்டும்? எழுதியிருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே லூக்கா என்று பெரும் பான்மையான நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுல எந்த கருத்து மாறுபாடுகளும் இல்லை. ஏன்னா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மார்ஷியன், ரேனியஸ், கிளமெண்ட், தெர்த்துலியன், ஓரிஜன், ஜோசிபஸ், ஜெரோம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய இந்த வேத புஸ்தகங்களை அணிவகுக்கிற வேலையை செய்த அல்லது அதை குறித்த விஷயங்களை அதிகமாக பேசின ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த புஸ்தகம் யாரால் எழுதப்பட்டது என்று? லூக்கா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இந்த லூக்கா
ஒரு டீம்ல ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். சில நேரங்களில் அவர்களோடு பிரயாணித்திருக்கிறார். சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் தங்கிவிட்டு அவர்களை வழிவிட்டு அனுப்பியிருக்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் கூட இருந்து பார்த்தவைகளும் கூட இருந்தவர்களால் சொல்லப்பட்டு கேட்டவைகளுமான செய்திகள். ஆகவே தான் திட்டமாய் விசாரித்து நான் எழுதுகிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, 38 வருஷம் சரித்திரம் சொல்றீங்க, 28 அதிகாரம் தான் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேப்பர் ரோல் இருக்கிற காலமா இருந்தா அப்போஸ்தலர்கள் புத்தகமே ஒருவேளை நமக்கு பைபிள் மாதிரி பெருசா இருந்திருக்கும். ஏன்னா அன்றைக்கு இருந்த பாப்பிரஸ் என்கிற அந்த சுருள், அந்த எழுதுகிற அந்த சுருள் கிட்டத்தட்ட 35 அடி நீளம், அவ்வளவுதான். அப்போ சில நேரங்களில் புஸ்தகங்களின் அளவை எதுதான் தீர்மானித்தது என்றால் அந்த பாப்பிரஸ் உடைய சைஸ் தான் தீர்மானிச்சு. நம்ம ஊர்ல முதல்ல போஸ்ட் கார்டுல போட்டுக்கிட்டோம். போஸ்ட் கார்டுல இல்லையா? அப்படின்னா அந்த போஸ்ட் கார்டுல லெட்டர் வருதுன்னா அவ்வளவுதான் மேட்ச் இருக்குது, அதனால அங்க எழுதியிருப்பாங்க. அடுத்தது இன்லேண்ட் லெட்டர், அடுத்தது 5 ரூபாய்க்கு ஒரு கவர் வந்துச்சு. அப்போ அது பெரிய பேப்பர்லாம் வாங்கி உள்ள வச்சு பேப்பர்லாம் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், அனுப்பிக்கலாம். அப்போ எழுத வேண்டிய அவசியத்திற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே 35 அடி நீளமுள்ள அந்த சுருளில் எவ்வளவு எழுத முடியுமோ அதை மாத்திரமே எழுதி லூக்கா தெயோபிலு என்கிற தேவனுடைய நண்பருக்கு இந்த வரலாற்று புத்தகத்தை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நம்ம அப்போஸ்தலர் அப்படிங்கிறதுல வரல. இந்த புத்தகத்துல அவர் எழுத வர்ற காரியத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம கவனிக்கணும். நான் ஈஸி ரீடிங் பைபிள்ல இருந்து வாசிக்கிறேன். இது இயேசுவின் மரணத்திற்கு பின்பு நிகழ்ந்தது. ஆனால் அவர் அப்போஸ்தலருக்கு தான் உயிரோடு இருப்பதை காட்டினார். வல்லமை மிக்க செயல்கள் பலவற்றை செய்து இயேசு இதை நிரூபித்தார். இயேசு மரணத்தினின்று எழுந்த பின்பு 40 நாட்களில் அப்போஸ்தலர்கள் பல முறை இயேசுவை பார்த்தனர். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இயேசு அப்போஸ்தலர்களிடம் பேசினார். இதுதான் 3வது வசனம். இதான் இருக்குது. 3வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர் உயிரோடு இருந்து 40 நாள் அளவும் பல முறை தன்னுடைய சீஷர்களை, தன்னுடைய அப்போஸ்தலர்களை சந்தித்தார், பேசினார், போதித்தார், தான் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு விளங்க பண்ணினார் என்கிற விஷயத்தை முதலாவது ஆரம்பிக்கிறார். அப்போ லூக்கா எங்க முடியுது? இதுக்கு முந்தின போர்ஷன் லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அங்க எது வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. சரி, கவனிங்க. அப்போ இந்த புத்தகத்தினுடைய துவக்கம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் உயிரோடு எழும்புகிறார். உயிரோடு எழுந்த பின்பு 40 நாள் அளவும் அவர் தெளிவாக திருஷ்டாந்தமாக தம்மை உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம வேதத்துல பார்த்தோம்னா ஒரு 15 இன்சிடென்ட்ல இயேசு கிறிஸ்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தவராக நாம் பார்க்க முடியும். சரி, நான் அதை குறித்து இப்ப பேசுறேன். அதுக்கு பிறகு 4வது வசனத்துல 5வது வசனத்துல அப்படி கூடி வந்திருக்கும் போது அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த அந்த காலகட்டங்களில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு சொன்ன
ஒரு மிக முக்கியமான காரியம். அதை மாத்திரம் நாம் பார்த்து விட்டு நம்ம வேகமா முடிக்கலாம். கவனிங்க, அங்க என்ன சொல்லியிருக்குது? யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். நேரடியாக சொல்லப்பட்ட செய்தி. சொல்லிட்டு அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு நீ எங்க போக கூடாது? எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கவனிங்க, இந்த செய்திக்கான தலைப்பாக முன்னுரையும் ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் யோவேல் புஸ்தகத்தில் அல்லது யோவேலுடைய செய்தி பேசும்போது பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு செய்தி பேசியிருக்கிறேன் ஏற்கனவே. அதை கேட்டீங்கன்னா இன்னும் கூடுதல் தெளிவு இருக்கும். ஏன்னா அது எல்லாமே இதுல பேச முடியாது. கவனிங்க, இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக சீஷர்கள் எங்கே காத்திருக்க வேண்டுமா? எருசலேம்ல காத்திருக்கணும். இந்த ஞானஸ்நானம் என்பதை குறித்து இன்றைக்கு அநேக உபதேச பிரச்சனைகள் இருக்கிறது. கவனிங்க, இது பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இந்த வாக்குத்தத்தத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இந்த அப்போஸ்தலர்களுக்கும் இது எப்படிப்பட்டது என்று தெரியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் என்பது தனி மனிதனுக்குள்ள அவர் வருவார், சில நேரங்களில் செயல்படுவார், பிறகு போயிடுவார். இப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் இருந்த செயல்பாடுகள் எல்லாம். அதனால இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து முழுவதுமாக அப்போஸ்தலர்கள் ஆரம்பத்தில் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இயேசு சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கும் போது கூட அவங்க என்ன எதிர்பார்த்து இருந்திருப்பார்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் பேதுருவை பார்ப்பாங்க, பேதுரு யோவானை பார்ப்பான், யோவான் இன்னொருவனை பார்ப்பான். இப்படி ஒருத்தர் மாத்தி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. தவிர யாருக்கும் இது என்ன விதத்துல வெளிப்பட போகுதுங்கிறது யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்? இது பழைய ஏற்பாட்டில் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசிகள் மூலமாக. மாத்திரமல்ல, இயேசுவும் நிறைய முறை சொல்லிட்டார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல, 15ஆம் அதிகாரத்துல, 16ஆம் அதிகாரத்துல திரும்ப திரும்ப நான் போன பின்பு தேற்றரவாளன் கொடுக்கப்படுவார் என்பதை குறித்து பேசி இருக்கிறார். ஒருவேளை அவங்க பிசிக்கலான ஒரு நபரை குறித்து எதிர்பார்த்தாங்களோ எனக்கு தெரியாது, அல்லது ஆவி என்பதை குறித்து அவர்களுக்குள்ள என்ன புரிதல் இருந்ததோ தெரியாது. ஆனா அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள்ல 5 காரியங்கள் கவனிக்கணும். ஒன்று, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது மறுபிறப்படைகிறான். அந்த born again அப்படிங்கும் போது அது பரிசுத்த ஆவியானவரால் நடைபெறுகிற ஒன்று. முதலாவது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ரட்சிக்கப்படும் போது. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறான். அப்பொழுதுதான் அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இணைக்கப்படுகிறான். நாலாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை முத்தரிக்கிறார். இவன் தேவனுக்குரியவன், இவன் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல என்று. இப்படி 4 விதமான அனுபவங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் ஒரே ஒரு முறை மாத்திரமே நடக்கக்கூடிய நிகழ்வு. இதில் இந்த 4 விதமான அனுபவங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க முடியாது. என்னை மறுபிறப்படைய செய்யும் ஆண்டவரே, ஜெபிக்க முடியாது. எனக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, ஜெபிக்க முடியாது. என்னை ஞானஸ்நானம் போடும் ஆண்டவரே, ஜெபிக்க முடியாது. என்னை முத்திரை போடும் ஆண்டவரே என்று ஜெபிக்க முடியாது. எந்த மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து, எந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று விசுவாசிக்கிறானோ, அந்த மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஆற்றுகிற கிரியைகள் தான் இவைகள். அப்போ அங்க
அப்போஸ்தலர்கள் யாரும் எங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ ஆனா இன்னொரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல். இந்த நிரப்பப்படுதல் என்கிறது திரும்பவும் திரும்பவும் ஒரு தேவனுடைய பிள்ளை அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அந்த நிரப்பப்படுதலை மாத்திரமல்ல, நிரப்பப்படுகிற மனிதன் அந்த தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்றும் போதிக்கிறது. அப்படி நடத்தப்படுகிற மனிதன் அந்த தேவ ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது என்றும் எழுதியிருக்கிறது. அப்படி தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற மனிதன் ஆவியை அவித்து போடாது இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற மனிதன் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்புதல், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுதல், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருத்தல், பரிசுத்த ஆவியை அவித்து போடாதிருத்தல், பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்காதல். இந்த காரியங்களை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாள் நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இதை குறித்து தெளிவா அந்த யோவேல் செய்தியில நான் எழுதியிருக்கிறேன். புஸ்தகத்திலும் அது பிரிண்டிங்ல இருக்கிறதுனால நீங்க அதை படிச்சு தெரிந்துக்கலாம். சரி, இப்போ இவங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்களா, நிரப்பப்பட்டார்களா? ஞானஸ்நானம் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன செய்யுங்கள், காத்திருங்கள். சரி, நிரப்பப்பட்டார்களா, ஞானஸ்நானமா? அதை நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம். இப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏன் காத்திருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏன் காத்திருக்க வேண்டும்? ஏன் உடனே கொடுத்துக்கலாம்ல? கொடுத்துக்கலாமா? முடியாது. ஏன் காத்திருக்கணும்? யோசிச்சு பாருங்க. இயேசு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு இவர்களுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியுமான்னு தெரியல. தெரியுமா உங்களுக்கு? இப்ப நம்ம எழுதிய புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறதுனால 10 நாள்ல கிடைச்சிருச்சுன்னு சொல்றோம். ஆனா ஜெபிக்க ஆரம்பித்த இவர்களுக்கு என்னெல்லாம் தெரியும், என்ன பண்ணணும் தெரியும். என்ன செய்ய சொன்னார்? காத்துருங்க. அடுத்தது என்ன செய்ய சொன்னாரு? எங்க இருக்கணும்னா எருசலேமை விட்டு போக கூடாது. அடுத்தது பிதாவின் வாக்குத்தத்தம் வரணும். ஆனா எத்தனை நாளைக்கு நினைச்சல? அப்போ முதல்ல இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு அவரை பின்பற்றின அவருடைய அடியவர்களான 120 பேருக்கும் ஒரு பெரிய விசுவாசத்திற்கான சோதனை காத்திருந்தது. என்ன காத்திருந்துச்சு? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார்கள். ஆனால் அது அவர்களுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக இருந்தது. ஏன்னா ராத்திரியும் பகலுமா ஜெபம் பண்ணுவாங்க, ஒருத்தர் பார்ப்பாங்க. என்ன சொல்றது? பழைய பேதுருவா இருந்தா ஏதாவது சொல்லியிருப்பாரு. இப்ப புது பேதுரு இப்ப அப்படி முந்திரி கொட்டுத்தனமா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அப்படித்தான் கரையேறி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப தூக்கி விடுறதுக்கு ஆளு வேற இல்லை. அதனால எதுவும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததா பேசியிருக்க வேண்டிய ஆளு அவர் எப்பவுமே பேச மாட்டார். யார் மாறுபடியா சாஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். மற்றவங்க கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்குவார் இல்லையா? அங்க சம்பாஷணைகள்லாம் அப்படிதான் நடக்கும். நம்ம வீட்டுல சில நேரத்தில் பேசிக்குவோம் இல்லையா? பார்க்கிற பார்வையிலே தெரியும் வீட்டம்மா என்ன நினைக்கிறாங்க. அந்த தமிழர் அடிக்கிற சத்தத்திலே தெரிஞ்சிடும் அம்மா என்ன சொல்ல வர்றாங்க. சில நேரத்தில் கதவு வேகமாக அடைக்கப்படுகிறதுல தெரிஞ்சிடும். இப்படிதான் சீசர்களும் பேசிட்டாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ற நம்மள மாதிரி இல்லையா? அப்படி சிம்பாலிக்கா காட்டி கொடுத்துருவாங்க. இப்ப என்ன காட்டுறதுன்னு தெரியல. ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான். காத்திருக்கிறோம் ஆண்டவரே இல்லையா? யோசிச்சு பாருங்க அந்த சூழல். இதுவரைக்கும் அவர்கள் பெற்றிராத ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். இப்போ 3.5 வருஷம் அவங்க இயேசுவை பின்பற்றின காரியங்கள் எல்லாம் சோதிக்கப்படுது. வெளியே எட்டி பார்த்தா மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம்.
வெளியே எட்டி பார்த்தா பிசினஸ் எல்லாம் பருஜோரா போயிட்டு இருக்குது. பேசாம பழைய மாதிரி போயிடலாமா எண்ணங்கள் வராம இருந்திருக்காரு. ஆனா இவர் வேற சொல்லிட்டார், எருசலேம் விட்டு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க, முதலாவது இவர்கள் காத்திருந்தது இவர்களுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. ஏன்னா how long to wait அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கான எல்லாம் சொல்லியாச்சு. பிதாவின் வாக்குத்தத்தம் சொல்லியாச்சு, எருசலேம் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, ஜெபம் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஆனா எது மட்டும் சொல்லல, எத்தனை நாள் மட்டும். அதையும் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. நமக்கும் சில நேரத்தில் ஊழியம் செய்கிறாரு, எப்படி செய்யறதான் பாரு, அதுக்கும் அடி சொல்லி கொடுத்துட்டாரு. எங்க போய் சொல்லு வெயிட். இப்ப நமக்கு பார்க்கறதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் தெரியுது. இந்தியாவில் இருக்கிறதா, இந்தோனேஷியாவுக்கு போறதா, எங்க போறதுன்னு தெரியல. அவர் ஒரே சிம்பாலிக்கா என்ன சொல்லிடுறாரு, நல்ல கவனிங்க. இது ஆண்டவர் பேரிலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தை விளங்கப்படுவதற்கான தருணம். இது நம்மை நிரூபிக்கக்கூடிய காலம் அல்ல. நாம் யாருக்கு தான் ப்ரூவ் பண்ணணும் இந்த நாட்கள்ல. ரெண்டாவது எதுக்காக காத்திருக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய பிரையாரிட்டிஸ் இருந்திருக்கும். இதை செய்யலாம், அதை செய்யலாம். ஏன்னா ரெண்டு பேராக ஊழியத்திற்கு அனுப்பப்பட்ட போது இவர்கள் பிசாசுகள் துரத்தப்படுவதை குறித்து, பிசாசுகள் அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதை குறித்தெல்லாம் இவங்களுக்குள்ள ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. இப்ப இயேசு வேற இல்ல, நம்மளும் போய் இயேசு மாதிரி அற்புதம் செஞ்சு காட்டலாங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஆசை தான் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்குமாறு இருக்காங்க. ஒண்ணு இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவதற்கும் எண்ணம் இருந்திருக்கலாம், அல்லது இந்த மார்க்கத்திலேயே தேவனுடைய காரியங்களை செயல்படுத்துவதற்கும் இவர்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போ ஆண்டவர் எது உன்னுடைய பிரையாரிட்டி என்று சொல்லி கொடுக்கிறார். இவர்கள் காத்திருக்கக்கூடிய இந்த காலத்துல தான் எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை இந்த இடத்துல கீழ்ப்படியாம சுவிசேஷ பிரசங்கம் பண்ண போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அற்புதங்களை செய்கிறேன்னு சொல்லி போயிருந்தா என்ன ஆயிருக்கும் இல்லையா? அப்போ என்னுடைய பிரையாரிட்டி என்ன, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா அல்லது வேற எதையாவது செய்யறதா? இதெல்லாம் இன்னைக்கு சபை கவனிக்கிறதே இல்லை. இருக்கிறீங்களா? என்னுடைய பிரையாரிட்டி என்னங்க, இப்போ எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யணும், அதுதான் என்னுடைய பிரையாரிட்டி. இருக்கிறீங்களா? இப்போ நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? நிறைய நேரத்துல தேவ சித்தத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிங்க, தேவன் நமக்கு திட்டமாய் எழுதி தந்திருக்கிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டுமே ஒழிய வெளிப்படுத்தப்படாத ஒன்றிற்காக அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்க கூடாது. அங்கேயும் என்ன செஞ்சிருக்க கூடாது. எதெல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறாரோ அதை பிராக்டிஸ் பண்றதுல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல நம்ம கவனமா இருக்கிறோமே தவிர இல்லாத ஒன்றுக்காக தீர்க்க தரிசனத்தை தேடி அலைந்து ஓடக்கூடாது. இப்போ பிரையாரிட்டி எல்லாம் ஆண்டவர் இவங்களுக்கு செக் பண்ணிட்டு இருக்கிறார். அவங்க கரெக்டா இருக்கிறாங்களா? இரண்டாவது காரியம். மூணாவது, இவர்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்கிறதா? இவருடைய நோக்கம் சரியானதாக இருக்கிறதா? என்ன நோக்கம்? ஆண்டவரை சார்ந்துதான் இவர்கள் செயல்படுவார்களா அல்லது சுயமாக செயல்படுவார்களா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 120 பேர் ஆண்டவர் கூப்பிட்டு யாரும் ஈரோட விட்டு வெளியே போகக்கூடாது, எல்லாம் அங்கே உட்காரு அப்படின்னு சொன்னா நமக்குள்ள எத்தனை பிளான் வரும்? கொஞ்சம் கற்பனைகளை யோசிச்சு பாருங்க. ஒரு 120 பேர் ஆண்டவர் ஒரு ரூம்ல போட்டு உட்கார வச்சு எல்லாம் உட்காரு அப்படின்னு சொன்னார். இப்ப நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ற மாதிரி உயிர் மீட்சிக்காகவோ எழுப்புதலுக்காகவே வச்சுக்கலாமே. டைம் சொல்லல, நான் சொல்றவங்க எங்க போக கூடாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கதவை பூட்டணும்னு சொல்லியிருப்பாரு, ஆண்டவர் எனக்கு சொல்றார். இன்னொருத்தர் சொல்றார், ஆண்டவர் எனக்கு ஒண்ணு சொல்றார். 120 பேர் 120 வழியை காமிச்சிருப்பாங்க. ஆமா வரீங்க. இப்பவுமே எத்தனை ஐடியா சொல்றாங்க. அங்க சொல்றாரு ஒருத்தர், ஒவ்வொரு தாலுகாவிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் ஜெபம் பண்ணா நம்ம நினைக்கிற ஆள் ஆட்சிக்கு வந்துடும்.
இன்னும் சொல்ற அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே உட்கார்ந்து ஜெபிப்போம், இங்கேயே உட்கார்ந்து அசைப்போம். எத்தனை கொள்கை, எத்தனை பிரிவினைகள். ஆனா 120 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டார். அப்படின்னா மூணாவது என்ன நடந்துச்சுன்னா அவனுடைய பர்பஸ் நாங்கள் பின்பற்றுகிற இயேசுவானவர் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அது எங்களுக்கு நடக்கும். யோசிச்சு பாருங்களேன், நீங்க சாத்தியமாங்க இல்லையா? அதனாலதான் 2வது அதிகாரத்துல வாசிக்கும் அவர்கள் ஒருமனப்பட்டு இருக்கா. என்ன ஒருமனம்? எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான். எல்லாருக்கும் என்னதான்? இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிந்திருக்கிற நமக்குள்ள நோக்கங்கள் எத்தனை விதமா இருக்கு தெரியுமா? ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா போதுங்க அப்படிமா, இல்ல சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும், இல்ல நல்ல போதகர் வேணும். ஐயா, நமக்குள்ளேயே 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் அங்கே இயேசுவோடு இருந்தவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள், அவரால் பயன்படுத்தப்பட்டவர்கள் இப்பொழுது காத்திருக்கிற காலங்களில் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் போக்கஸ்டா இருக்குது. எத்தனை ராத்திரி எத்தனை பகல் ஜெபம் பண்ணி எழுப்பி உட்கார்ந்தாலும் யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொள்வதற்கு முந்திக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஏசாயா 32:15 வாசிக்கிறாங்க. உடனே சொல்றார், இப்படிதான் நிறைவேற போகுது. யாரும் சொல்லல. யோவேல் 2 வாசிக்கிறாங்க, இப்படிதான் நிறைவேற போகுது. சொல்லல, எதுவுமே சொல்லல. நீர் எங்கள் மத்தியில செயல்படுகிற வரைக்கும் நாங்க எதையும் பேசுறதுக்கு ஆயத்தமாக உட்கார்ந்து. அவனுடைய நோக்கம் தூய்மையாக மாற்றப்பட்டது. 4வது, ஆண்டவர் தங்களுக்கு தந்த அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜெபிக்கிறாங்க. ஆனா என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. ஜெபிக்கிறாங்க, என்ன மாதிரி ரிசல்ட் வரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆனா ஆண்டவர் தருவதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதற்கு நன்றி செலுத்துவதற்கும் ஆயத்தமாயிட்டாங்க. அவர் எதை கொடுத்தாலும் சரி, அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் தங்கள் மத்தியிலே வெளிப்படும் போது அதை பெற்றுக்கொள்வதற்கும் அதற்கு நன்றி செலுத்துவதற்கு என்ன வச்சிருப்பாங்க. கடைசியாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. என்னதான் நீ ஜெபம் பண்ணாலும் நீ கடவுள் இல்லை, நான் தான் கடவுள். நான் என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், என்னால் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தாலும், நீ பின்பற்றுகிற இயேசுவுக்கும் உனக்கும் என்ன இருக்குது வித்தியாசம். நீ தனியா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த காத்திருக்கிற காலகட்டத்தில் முன்னுரிமை பரிசோதிக்கப்படுகிறது, விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது, அவருடைய நோக்கங்கள் அங்கே அதுல ஏதாவது பிரையாரிட்டியில சேஞ்சஸ் வருதான்னு பார்க்கிறாரு. எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. கடைசியில் ஒன்றும் புரிஞ்சுட்டாங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை யாராவது ஒரு அப்போஸ்தலன் ஒரு நீள ஜெபத்தை பண்ணிருக்கலாம். ஜெபத்தை பண்ணி முடிச்ச உடனே ஆமென் சொல்லும் போது அவங்க ஏதாவது எதிர்பார்த்திருக்கலாம், ஒன்றும் நடந்திருக்காது. ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு காலையில் எழும்போது ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? ஒவ்வொரு நாளும் அவங்க நீண்ட அந்த நேரத்தை கடந்துட்டு இருக்காங்க, காத்திருக்கிறாங்க. இப்போ இந்த வார்த்தையை தான் முதலாவது தெயோபிலுவுக்கு எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னா, எருசலேமை விட்டு போகாம என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த கட்டளையிட்ட வார்த்தைகளுக்கு காத்திருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து தான் தெயோபிலுக்கு எழுதப்படுகிறது. அப்போ இந்த சபை சரித்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், இயேசு கட்டளையிட்டார், இயேசு காத்திருக்க சொன்னார், இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொள்வதற்கு தீவிரிக்கிற ஒரு கூட்டத்தை தான் கொடுத்தார். எந்த கூட்டம்?
இயேசுவின் பெயரை கொண்டு பிழைப்பதற்கல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவதற்கான கூட்டம். சொல்ற புரியுதா? அவர் என்ன சொன்னாரு? இப்ப நம்ம கிளாஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் போகும்போது அல்லது டியூஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது காலேஜ்ல லெக்சரர் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு, திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு அவசரமான வேலை வருது, 2 நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போன உடனே கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு தெரியும்னா எங்க வீட்டுக்கு வாங்க, அவ்வளவு அமைதியா இருக்கும். நான் இருந்தேன், 1 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு வருவேன். அவ்வளவு பலத்த சத்தம், இடி முழக்கம் போல சத்தம்லாம் கேட்கும். அப்போ தலைமைப்படத்தில் இருக்கிற ஆள் இப்ப இல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு. அவர் இப்போதைக்கு திரும்பி வர மாட்டாரு, எல்லாம் தெரியும். இப்போதைக்கு திரும்பி வர மாட்டாரு, ஆனாலும் காத்திருந்தாங்க. அந்த காத்திருக்கிற கூட்டத்தை தான் சபையாக இங்கே அடையாளம் காட்டுகிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சபை என்று சொல்லப்படுகிற இடத்துக்குள்ள எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு பேரங்கள், எவ்வளவு வித்தியாசங்கள், எவ்வளவு கீழ்ப்படியாமைகள், எவ்வளவு விசுவாசக்கேடுகள். ஐயா, சபை என்பது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே அடிபடுவது, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அதனாலதான் அந்த சபையினுடைய அந்த காரியங்களை தெயோபிலுக்கு எழுதி, அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ரோம்ல வழக்கறிஞராக இருந்து பவுலுக்காக வாதாடுகிறியா, தெரிஞ்சுக்க இந்த கூட்டம் ராணுவத்தை வச்சு வளர்ந்த கூட்டம் இல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வளர்ந்த கூட்டம். இந்த கூட்டம் பேச்சு திறமையில வளர்ந்த கூட்டம் இல்ல, இது கல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், பேசிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனே கிடையாது. அதுதான் என்னுடைய சொத்து. ஏதாவது சொத்து பணம் வச்சிருந்தாங்களா? இல்லையா? ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த கூட்டம். அன்றைக்கு உலகம் எதையெல்லாம் மேன்மை என்று நினைத்ததோ அது எல்லாம் இல்லாமல், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலும் விசுவாசித்ததினால் மாத்திரமே ஒரு கூட்டம் இங்கே ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்துக்குள்ளதான் கர்த்தர் உங்களையும் நியமிச்சிருக்கிறார். அப்ப நாம எப்படி இருக்கணும்? நாம எப்படி இருக்கணும்? விசுவாசிக்கணுமா? காத்திருக்கணுமா? கீழ்ப்படியணுமா? செய்யறோமா? ஆதி சபை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உருவாகும் போது இப்படித்தான் இருந்ததாம். ஆகவே தான் நாம் எருசலேமுக்கு திரும்ப வேண்டியது அவசியம். எருசலேமுக்கு இன்றைக்கும் நம்ம மத்தியில தேவன் எதையாகிலும் நடப்பிக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவரை மாத்திரம் விசுவாசித்து அவருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் தான் தேவனுக்கு தேவை. என்னுடைய பிரையாரிட்டி அவராக இருக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் அவரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும், நான் அல்ல. அவரே என்று சொல்வது எல்லா காலத்திலும் நமக்கு இருக்குமானால் அன்றைக்கு வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமை நம்ம மத்தியிலேயும் வெளிப்படும். அப்போ சபை சரித்திரத்தில் ஒண்ணு நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்ன நடந்துச்சுன்னு. 2வது, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு மத்தியில தான் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியை, தம்முடைய வல்லமையை பொழிந்தார். இன்னைக்கு என்னையா தடக்குது? இன்னைக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறது இல்ல? இன்னைக்கு நாங்க காத்திருக்கணுமா அப்படின்னா விசுவாசிக்கிறோமா? முதல்ல காத்திருக்கிறத விட விசுவாசியா காத்திருப்பேன். விசுவாசிக்கிறியா? நமக்கு எப்படி தெரியுமா? பிரதர் அந்நிய பாஷை பேசுறாங்க பிரதர், ஆனா சண்டை போடுறாங்க பிரதர். அதனால என்ன? பரிசுத்தம் இல்லையா? அதெல்லாம் நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொல்லல பிரதர். நம்ம தாய் சபையில் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல பிரதர். அதனால 2000 வருஷத்துக்கு முன்னால சபையில பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் மறுபிறப்படைய செய்தாராம். அவர் உள்ளே வாசம் பண்ணினாராம். அவர் முத்தரித்தாராம். அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாராம். அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கிறோமா? பெற வேண்டும் என்கிற எண்ணமாக இருக்கிறதா? ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்
என்று சொல்வார்களா, இல்லை என்று சொல்வார்களா? ஆம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் ரட்சிக்கப்படவில்லை. ஆம் என்று சொன்னால் சபை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்கள், இல்லை என்று சொன்னால் கட்டிடத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ நம்ம விசுவாசம் எந்த அளவில் இருக்கு? இன்னும் சொல்றேன், ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறத குறித்து எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை குறித்து அக்கறையா இருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்ப வேண்டும் என்பதை குறித்து கரிசனையா இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கிறதா? நீங்க குதிக்கிறீங்களா வேலைக்கு, வானத்துக்கும் பூமிக்கும்? உங்க பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிரம்பணுங்கிறத குறித்து உங்களுக்குள்ள என்ன இருக்குதா? நாங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய சந்ததி முத்திரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கரிசனை இருக்கிறதா? ஏன்னா நமக்குள்ள இப்ப கேள்வி வந்துருச்சு, உண்மைதானா? இப்படி ஒரு உபதேசம் இருக்குதா? அல்லது ஊழியக்காரங்க தப்பா சொல்லிட்டாங்களா? நல்ல கவனிங்க, பார்த்து அனுபவிச்சு பெற்று அதுல நிலைச்சிருக்கிற நமக்குள்ளேயே எத்தனை கேள்வி. ஆனால் பெற்றிராத, பார்த்திராத, அனுபவித்திராத ஒன்றை குறித்து எத்தனை விசுவாசம் இல்லையா? நான் சொல்ற புரியுது உங்களுக்கு? அப்போ அங்க இருந்த கூட்டம் 120 பேரும் முத்துக்களை போல கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு எல்லா அனுபவங்கள் எல்லாம் வித்தியாசமான அனுபவங்களை பெற்றவர்கள், மருதுமலையின் அனுபவத்தை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கே மோசேயும் எலியாவும் என்று பேசுவதை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா மூச்சு உடல கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற வரைக்கும், தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும் அப்படியே இருக்கிறாங்க. நம்மளா இருந்தா கண்ணை மூடி கண்ணை திறந்தா எத்தனை வெளிப்பாடு, எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை திட்டங்கள். கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் என்னுடைய பிரியாரிட்டியா முன்னுரிமையாக கொண்டு நான் வாழ்வதற்கு நீ அர்ப்பணித்திருப்பேன். ஆனால் அதுல எந்த விதமான தவறான நோக்கங்களுக்கும் இடம் கொடுக்காமல் இருப்பேன். ஆனால் அது எத்தனை நேரமாயிருக்கும், எத்தனை நேரம். இதுதான் முதலாவது தேவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. தொடர்ந்து நம்ம வருகிற நாட்களில் இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எப்படி நடக்க வேண்டும் அல்லது எப்படி காணப்பட வேண்டும் என்பதற்கு இந்த முதல் 2 வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக.